உஸ்மானியா அரபிக்கலினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்எஸ் ஹைதர்லி மிஸ்பாய் ஹதரத் அவர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள், இறைச்சல் வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم عجبا للمؤمن إن أمره كله خير إن أصابه سرا شكر لكان خيرا له وإن أصابه ضراء صبر لكان خيرا له. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில் கருத்தையாபுரம் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகம் சங்கைமிக்க ஹதரத் அவர்களின் மிகச்சிறப்பான முயற்சிக்கு ஆக்கம் மிகச்சிறந்த ஊக்கம் அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம்முடைய மக்தப் மதரசாவினுடைய
மிகச்சிறப்பான ஆண்டு விழாவை ஊர் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கும் நகரங்களெல்லாம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிக விமரிசையாக திருக்குர்ஆனுக்கே ஒரு மாநாடு எடுப்பதை போல் இங்கே என் அன்பு சகோதரர், என் அன்பு பிள்ளை மௌலவி முகமது யாசின் ரஹீமி ஹதரத் அவர்கள் தங்களுடைய முயற்சியோடு இந்த பகுதியின் இளைய சமுதாயம், சமூகத்தின் நல்ல நண்பர்கள், நம்முடைய ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்போடு இப்படி ஒரு நல்ல விழா, அதிலும் குறிப்பாக சமூகத்தை நாளைய சரித்திரத்தை உருவாக்குற இந்த சமூகத்தின் பெண்கள் நிரம்ப குழுமி இருப்பதோடு இவ்வளவு அமைதியாக பெண்கள் இருக்கிறார்களே, நம்ம துன்யாவில் தான் இருக்கிறோமா என்று யோசிக்க தூண்டும் அளவிற்கு உங்களது அமைதி, இந்த உள்ள அந்த சின்ன பிள்ளைங்களை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க, நீங்களாட்டே பண்ணிக்கணும். இந்த அமைதி ரொம்ப வரவேற்க மனம் விரும்புகிறது. சிறப்பான இந்த விழாவினுடைய மாண்புக்குரிய தலைவர், நமது ஜும்மா பள்ளியினுடைய தலைவர் ஷேக் பட்டேல் சாஹிப் அவர்களே, என்னுடன் இங்கே வருகை புரிந்து மதரசாக்களினுடைய கூட்டமைப்புகளை அழகுபடுத்துவதிலும் சமூக நல்ல பணிகளை எப்போதுமே ஊக்கத்தோடு தோள் கொடுத்து துணை நிற்பதிலும் தன்னை முகவரிப்படுத்திக் கொள்கிற ஏகேஒய் ஷேக் ஹாஜி அவர்களே, அருமையான என்னோடு வருகை புரிந்த முன்னாள் டிஎஸ்பி சங்கை மிக்க எங்களுடைய ஓஎஸ் சாஹிப் அவர்களே, இந்த ஜமாத்தின் பெருமக்கள், இளைஞர்கள், தாய்மார்களே, அல்லாவின் பேரருள் நம்மோடு எப்போதும் இருக்கட்டுமாக. மதரசா ஒரு நல்ல பெயர், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் அங்கேயே நாம் எல்லாரும் தங்க தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் உள்ளம் விரிவடையட்டுமே என்றார்கள், விசாலமாகுங்கள் என்கிறார்கள், வேண்டாம் குறுகிய சிந்தனை என்கிறார்கள், வேண்டாம் குறுகிய பிரார்த்தனை என்கிறார்கள். பிரார்த்தனை கூட ஏன் குறுக்கமாக இருக்க வேண்டும், சுருக்கமாக இருக்க வேண்டும்? வேண்டாம், உள்ளத்தால் விரிவடைந்து விடுங்கள். விசாலமான சோனத்தை கேட்கிறீர்களா? சொர்க்கத்தை தா என்று கேட்காதீர்கள். எதை கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் நாயகமே? லிஅன்னா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கத்திலெல்லாம் அது உயர்வான சொர்க்கம். அல்லாஹ் உயர்வானவன் என்றார்கள், அல்லாஹ் உயர்வானவன் என்கிறார்கள். சுவனத்திலெல்லாம் உயர்வான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதை கேளுங்கள். இங்கே உயர்வான சுவனத்தை பேராக ஆக்கி நடைபெறும் மதரசா, நான் ஆசைப்படுகிறேன் இங்கே ஓதுகிறவர்கள் அந்த உயர்ந்த சொர்க்கத்திற்கும் வாரிசாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். கபூலாச்சின்னா நம்ம காசு மதிப்பு எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் மறுமையில் சொல்வான், அன்னைக்கு ஹஸரத்து துவா செய்தாங்க, நீங்கள் ஆமீன் சொன்னீங்க, சொர்க்கம் போங்கம்பா. என்னால் அதை மதிப்பிடவே முடியாது. புகுலூல் தானா வாழ்கிறார், இறைஞான சூஃபி, மாமன்னர் ஹாரூன் ரஷீதின் காலம், அல்லாவின் அச்சமுள்ளவர்கள் வாழ்ந்த காலம், அவன் நினைவில் தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் வாழ்ந்த காலம். நான் இங்கே குழுமி இருக்கிற எல்லோருக்கும் சொல்வேன், என் நாளைய தலைமுறை ஒழுக்கத்தோடு வர வேண்டும், நேர்மையோடு உருவாக வேண்டும், அல்லாவின் அச்சத்தோடு உருவாக வேண்டும், வான்மறையின் தொடர்பில் உருவாக வேண்டும். இன்னொரு பக்கம் நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து மதத்தவர்களோடு அன்பு காட்டுகிறவர்களாக, மனிதநேய மிக்கவர்களாக, சகோதரத்துவ வாஞ்சையத்தை பாதுகாப்பவர்களாக என் தலைமுறை மாத்திரமல்ல, என் அடுத்த தலைமுறைகளும் வர வேண்டும். இந்த நாட்டினுடைய பெருமையே, இந்த நாட்டினுடைய பெருமை வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே நான் பார்த்தேன், நம்மை சுற்றி சகோதர மதத்தவர்களும் கூட இங்கே பேசப்படுவதை செவிதாழ்த்தி கேட்கிறார்கள். ஏன்? ஏதாவது இறை அன்புக்கு வழி கிடைத்து விடுமா? அதுதான் நம்முடைய தெய்வீகம், அதுதான் நமது இலக்கு. நான் நமக்கிடையே எப்போதும் கருத்து மோதல் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் தரும் செய்திகள் நடக்கக்கூடாது.
ஒருவரை காயப்படுத்துவதால் என்ன லாபம் என்று கேட்கிறேன். யாரின் மனசையும் புண்படுத்தவிடக்கூடாது. என் பக்கத்து வீட்டில் இருப்பவர் என்ன மதம் என்ன ஜாதி என்பதை தாண்டி என் வீட்டில் நான் சமைப்பதை கூட அங்கே கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கும் பொருளை உங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்கள். ஏன்? நீங்கள் நல்லவர்கள் என்பதற்கு அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் சாட்சி சொல்ல வேண்டும் என்றார்கள். நான் நல்லவன் என்பதை நான் சொல்வதல்ல, என்னை சார்ந்திருப்பவர்கள், என்னை சுற்றி இருப்பவர்கள், என் மனைவி, என் மக்கள், என் அண்டை வீட்டார்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும் அவர் நல்லவர். அந்த பெயர் உலகத்தில் கிடைக்க வேண்டும். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம், நல்ல மனிதர்கள் வாழ்ந்த காலம், நல்ல மனிதர்கள் நிறைந்த காலம். அப்போது வாழ்ந்த ஒரு துறவிதான், ஒரு ஞானிதான் புகுலுல் தானா. புகுலுல் தானா வாழ்ந்த காலம். மன்னரும் வாழ்கிறார். மன்னருக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு அவங்க மனைவி அன்னை சுபைதா காத்தூன். வரலாற்றின் மகுடம் அன்னை சுபைதா காத்தூனை நான் ஜியாரத்துக்காகவும் சென்றிருந்தேன். அம்மாவுடைய அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடமே அரண்மனை போல் உயர்ந்து நிற்கும். அன்னை சுபைதா காத்தூன் மிகச்சிறந்த இறை அச்சமுள்ள ஒரு பெண்மணி. அல்லாஹ்வின் தொடர்பில் வாழ்ந்தவர்கள். ஒரு செய்தி மட்டும் ஒரு வினாடி வீணாகக்கூடாது. பல பேர் வருவாங்க போவாங்க, உங்கள் முகம் இங்கே இருக்கணும், செல்ஃபோன் எடுக்கக்கூடாது. ஒரு பெரிய தியாகம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் ஒரு பெரிய தியாகம். ஒரு தியாகத்திற்கு பின்னால் இங்கே இவர்கள் நடத்துகிறார்கள், நாங்கள் வருகிறோம். செதறும் காரியங்கள் நடக்கக்கூடாது. யாரும் உங்களுக்குள்ளே பேசாதீர்கள். ஃபோன் வந்து அட்டன் பண்ணாதீங்க. முன்ன பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றவங்களை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. உங்கள் முகம் இங்கே இருக்கட்டும். கவனம் செதறும் காரியங்கள் நடக்குமாயானால் நோக்கம் கெட்டு போயிடும். அப்படி திரும்பி பார்க்கணும்னா நீங்கள் பள்ளிவாசல் உள்ளே இருந்து பார்த்துட்டு இருங்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சர்க்காரை ஆலமின் காலம் தொடர்ந்து மாமன்னர் ஹாரூன் ரஷீதின் காலம். புகுலுல் தானா இறைஞான சூஃபி, பேணுதல் உள்ள மனிதர். உலகத்தில் இன்னைக்கு பேணுதல் உள்ள உங்களை எல்லாம் பார்க்க முடியல. அடுத்தவர்களுடைய பொருளை தாராளமாக கையாள்ப மனிதர்கள் பார்க்கிறோம். பொறாமைக்காரர்கள் வாழ்கிறார்கள், பெருமைக்காரர்கள் வாழ்கிறார்கள், அடுத்தவர்களை அடித்து வாழ நினைப்பவர்கள் வாழ்கிறார்கள், இன்னொருவரை ஏமாற்ற முனைவோர்கள் வாழ்கிறார்கள். வருத்தப்படுகிறோம். நேர்மை எங்கே போனது? எங்கே சென்றது நமது ஒழுக்கம்? உலகத்தில் நான் வாழுகிற போது விசாலமாக வாழ வேண்டும். நான் நல்லா இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் பேசுவான் இந்த நாவில். நாளைய உங்கள் வாழ்க்கையாக மலர வேண்டும். எனக்குள் உயர்ந்த எண்ணம், யார் என்னை பார்க்கிறார்களோ இல்லையோ, என்னை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்வையிலிருந்து நான் மறைய முடியாது. என் வெளிரங்கத்தையும் பார்க்கிறான், அந்த ரங்கத்தையும் பார்க்கிறான். நான் தனி அறையில் இருக்கும் போதும் பார்க்கிறான். என் இல்லறத்தரசியோடு நான் அமைந்திருக்கிற போதும் என் ரப்பு பார்க்கிறான். எனவேதான் அங்கேயும் ஒழுக்கம் வேணும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகுலுல் தானாவை சந்திக்கிறார்கள். யார்? அன்னை சுபைதா காத்தூன், மன்னரின் மனைவி. அப்படியே மக்ரிப தொழுதுட்டு அம்மா வர்றாங்க. அவர் ஆற்றங்கரை ஓரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆற்று மணலில் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். இந்த சின்ன பிள்ளைங்க மண்ணில் வீடு கட்டுவாங்க, சின்ன பிள்ளைங்க மண்ணில் வீடு கட்டுவாங்க. அப்படி புகுலுல் தானா வீடு கட்டுகிறார். வீடு கட்டி கொண்டிருக்க அம்மா உள்ளே வர்றாங்க. கரையிலே தாய்மார்கள் கவனத்தில் எடுக்கணும். அம்மா புகுலுல் தானாவை ரொம்ப மதிப்பாங்க. ஏன்னா அவர் இறை அச்சம் உள்ள ஒரு ஞானி. ஞானிகள் எப்போதும் வீணான வேலைகள் செய்ய மாட்டார்கள். ஆற்றங்கரையில் மணலிலே வீடு கட்டக்கூடிய நிலையில் ஞானி இருக்கிறார். ஞானி செய்வது சரி என்று அம்மாவுக்கு தெரியும். கேட்டாங்க, புகுலுல் என்ன வீடு என்றார்கள். இது சுவர்க்கத்து வீடு என்றார்.
ஆற்றங்கரையில் சின்ன குழந்தைகள் வீடு கட்டி விளையாடுவதை போல் வீடு கட்டி வைத்திருக்கிறார் புகலூல் தானா. அம்மா கேட்கிறார்கள், என்ன வீடு என்று கேட்டார்கள். இது சொவனத்து வீடு என்றார்கள். யாருக்கு என்கிறார்கள் அம்மா, ஜுபைதா காத்தூன். அதற்கு அவர் சொன்னார், லிமன் நஅத்த சமன், வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன், இதுக்கு யார் காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வீடு என்றார். இந்த வீடு இதற்கு கிரயம் கொடுப்பவர்களுக்கு சொந்தம் என்றார். கிரயம் கொடுப்பவர்களுக்கா? அம்மா சொன்னாங்க, எல்லா வீட்டுக்கும் ஒரே கிரயமானாங்க. இல்லை இல்லை, சின்ன வீடு இருக்குது, பெரிய வீடு இருக்குது, நீங்கள் எந்த வீடை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வீட்டுக்குள்ள காசு. அம்மா ஒரு பெரிய வீட்டை கையை காட்டி, இந்த வீடு எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஓகே கொடுத்துட்றேன், எவ்வளவு? 30 தீனார் வேணும்னு கேட்டார். 30 தீனார், 30 தங்க நாணயம் வேணும்னார். உடனே அம்மா பர்சிலேருந்து எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. 30 தங்க நாணயத்தை கொடுக்கிறார்கள். எதற்கு? மண்ணிலே கட்டப்பட்ட வீட்டுக்கு. சொன்னாங்க, இந்த வீடு உங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்துருவான், இதை நான் புக் பண்ணிடுறேன்ட்டாங்க. அந்த வீட்டை அம்மா கையில் கொடுத்துட்டு, இன்னாங்க உங்கள் வீடு அப்படின்னு அங்கே சுபைதான் எழுதி வச்சுட்டாங்க. அம்மா சந்தோஷமாக வீடு போயிட்டாங்க. அரண்மனை வந்து சேருகிறார்கள். ராத்திரி படுக்கையில் இருக்கும்போது மாமன்னர் வருகிறார், ஹாரூன் ரஷீத். அம்மா மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் ஆற்றம் கரையில் வந்தேன், புகலூல் தானா ஆற்று மணலில் வீடு கட்டி கொண்டிருந்தார். என்ன வீடு என்று கேட்டேன். சுவனத்து மாளிகை என்றார். யாருக்கு என்றேன். காசு கொடுத்தவர்களுக்கு என்றார். அந்த ஒரு அரண்மனையை நான் எனக்கென்று கேட்டேன், கொடுத்தார். 30 தங்க காசு என்றார், கொடுத்து வாங்கிட்டேன். நான் அவருக்கு ஏற்கனவே பேர் என்னன்னா, புகலூலுல் மஜ்னூன் ஒரு பேர் இருக்குது, பைத்தியக்கார புகலூல்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு. புகலூல் தானாவிற்கு இன்னொரு பெயர் புகலூலுல் மஜ்னூன், பைத்தியக்கார புகலூல். ஏன்? அவர் சில காரியங்களை செய்தால் மக்கள் பார்வையில் பைத்தியம் போல் தெரியும். அவர் அல்லாஹ்வின் விஷயத்தில் பைத்தியம். அல்லாஹ்வின் விஷயத்தில் பைத்தியம். சதாவும் அல்லாஹ் என்ற நினைவில் இருப்பார். அதனால் அவருக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குது. மன்னர் கதையை பூரா கேட்டுட்டு, அவர் ஆட்சியாளர் இல்லையா, அம்மா நம்பிட்டாங்க. அவர் உடனே சொன்னார், எவ்வளோமா காசு கொடுத்த? 30 தங்க காசை கொடுத்து வீட்டை வாங்கிட்டேன். வீடு எங்கே? என் பேரில் ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க, அது சொர்க்கத்தில். அவர் சொன்னாரா, அந்த மனுஷன்தான் பைத்தியம் நினச்சி நீனும்ல பைத்தியமாக இருக்கேன்னா. அந்த மனுஷனுக்கு தான் பைத்தியம். ஆற்றங்கரையில் உட்காந்து வீட்டை கட்டுறாருன்னா நீனும் பைத்தியக்காரியாக இருக்கிறியே அப்படின்னார். யார்? மன்னர். அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் பெரிய ஞானி, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னாங்க. உங்களை மாற்ற முடியாதுமான்றார். நிறைய பேர் நம்ம கொள்கையை, நம்முடைய பலம், நம்முடைய வீரத்தை எல்லாம் நம்ம வீட்டிலலாம் காட்ட முடியாது, வெளியில் பேசிக்கிற வேண்டியதுதான். வீட்டம்மா சொல்கிறது தான் சட்டம். பெருமானாரும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, உங்கள் மனைவியர்களுக்கு முன்னால் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றார்கள், அவர்களை நீங்கள் கோபப்படுத்தாதீர்கள் என்றார்கள், கண்ணீர் வடிக்க விட்டு விடாதீர்கள் என்றார்கள், உங்கள் மனைவி சஞ்சலப்படும் வகையில் நடக்காதீர்கள் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சகோதரிகள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். பெண்களை எவ்வளவு மதிக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். மனைவியை அடிக்கக்கூடியவன் நல்ல மனிதனே இல்லை என்றார்கள். உங்கள் மனைவி கண்ணீர் வடிக்கும்படி நடக்காதீர்கள் என்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொன்னாங்க, உனக்கும் உன் மனைவிக்கும் விவகாரம் வந்தால் உன் மனைவி ஜெயிக்கணும், நீ தோற்று போயிடுன்னாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஒருத்தரும் ஆமீன் சொல்கிற மாதிரி தெரியல. அது என்ன அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வீட்டம்மா ஜெயிக்கிறதா, நம்ம தோற்று போகிறதா? இல்லை, உங்கள் மனைவி ஜெயிக்கட்டும், நீங்கள் தோற்று போய்விடுங்கள். சொன்னது மாத்திரமல்ல, இன்னி ஒஹிப்பு அன் அக்கூனா மகுலூபன் கரீமா, எனக்கும் என் மனைவிக்கும் இடையே விவகாரம் வரும்போது, வாழ்க்கை என்றால் விவகாரம் இருக்கும், கோபதாபங்கள் வரலாம். நான் கோபப்படுகிறேன் என் மனைவி இடத்தில், என் மனைவியும் என் மீது கோபப்படலாம். கோபம் ஆண்களின் சொத்தல்ல. நான் கோபப்படும் போது நீ படலாமா?
நான் சொன்னா நீ கட்டுப்பட வேண்டும், மனைவி கட்டுப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. எனக்கும் என் மனைவிக்கும் இடையே சில வார்த்தை மோதலெல்லாம் வரலாம். கடைசியில் என் மனைவி ஜெயிக்க வேண்டும், நான் தோற்று போக பிரியப்படுகிறேன். யார்? நபிகள் நாயகம். அதல்ல விஷயம். அதை தொடர்ந்து சொன்னாங்க, மக்லூபன் கரீமா, மனைவியிடத்தில் தோற்பது சங்கையான தோல்வி என்றார்கள். உலகத்திலேயே ஒரு தோல்விக்கு சங்கை கிடைக்குமா? தோல்வி என்றாலே அவமானம், தோல்வி என்றாலே இழிவு என்று நினைத்தோம். மக்லூபன் கரீமா, சங்கையான ஒரு தோல்வி உண்டு. யார் தன் மனைவியிடத்தில் தோற்று போகிறார்களோ அந்த தோல்வி சங்கையான தோல்வி. நான் சங்கையாக இருக்க பிரியப்படுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் பெண்களை எவ்வளவு பெரிய இடத்தில் மதிக்க சொல்லி பேசுகிறார்கள். மனைவியை அடிக்காதீர்கள், மனைவியை கடிந்து பேசாதீர்கள், மனைவியர்கள் கண்ணீர் சிந்தும்படி நடக்காதீர்கள், சஞ்சலப்படுத்தாதீர்கள் உங்கள் மனைவியர்களை, உங்கள் மனைவியர்களை உரிமை விட்டும் தடுத்து விடாதீர்கள். அப்போ மனைவியர்கள் என்கிற அந்த இடம் மகத்தானது. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் கடைசியாக சொன்னார், உங்களை எல்லாம் மாற்ற முடியாதுமா, அவரை நம்பிட்ட, பரவாயில்லை, ஏதோ 30 தீனார் போயிட்டு அவ்வளோதான் அப்படின்னார். அந்த அம்மா சொன்னாங்க, ஒன்றும் போகலை, சொர்க்கத்தில் மாளிகை எனக்கு தயாராகிட்டுன்னாங்க. படுத்துட்டாங்க, 2 பேரும் தூங்கியாச்சு. தூக்கத்தில் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் கனவு பார்க்கிறார். கியாமத்து சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுது. சொர்க்கம் அதன் மாளிகை எல்லாம் இருக்குது. அவர் ஓடுறார். ஓடி போனால் அவர் ஏதோ ஒரு மாளிகைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறார். வாசலில் மலக்குமார்கள் நின்று தடுக்கிறாங்க. அவர் அந்த வாசலுக்குள்ளே பார்க்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கு ஜுபைதா காத்தூனின் அரண்மனை என்று. உடனே அவர் டக்குன்னு உள்ளே போகிறார். மலக்குமார்கள் வெளியில் போங்க, என் மனைவி பேர் தான் உள்ளே இருக்குது, அதெல்லாம் அங்கே, நாளைக்கு தான் மனைவி, இப்போ துன்யாவில் இருக்கிறீங்க, மனைவி பேரில் இருக்குதுன்னா உள்ளே வர முடியாதுன்ட்டாங்க. என்ன சொர்க்கம் என் மனைவிக்கு? இது உங்கள் மனைவிக்கு புகுலுல் தானா புக் பண்ணி வச்சுருக்கிறாருன்னா. எங்கே நடக்குது? கனவுல. இது புகுலுல் தானா, உங்கள் மனைவிக்காக ரிசர்வேஷன் இந்த மாளிகை பண்ணியிருக்கிறார். இங்கே உங்கள் மனைவி பேர் பதியப்பட்டிருக்குது, உங்கள் மனைவிக்கு தான் அங்கே வர அனுமதி, உங்களுக்கு இல்லைன்றார். அவர் தூக்கத்தில் அந்த கனவு பார்த்துட்டு பதறி விழிக்கிறார். விழித்து பார்த்தா ராத்திரி 2:30 மணி 3 மணி. அவருக்கு ஒன்றும் ஓடலை. ஆஹா, நம்ம அம்மா, நம்ம வீட்டம்மா பக்குவமாக உஷாரா புத்திசாலித்தனமாக ஒரு மாளிகை அவட்ட வாங்கிட்டாங்களே, அந்த மாளிகையை நம்ம புத்தி கட்டத்தன்மைன்னு சொன்னோம், பைத்தியம்னு சொன்னோம், அது அங்கே புக்கிங் இருக்கிறத கனவுல பார்த்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? நம்மளும் ஒரு மாளிகை வாங்கிடுவோம், எப்படி போகிறது? அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. வீட்டம்மா சொன்னாங்க இல்லையா, அவரை போய் பார்த்தேன், ஆத்தங்கரை இருந்தால் உடனே எழுந்திரிச்சு ஓடி வர்றாங்க. ஓடி வந்தால் ராத்திரி 3 மணி. அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்பவும் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். ஞானிகளும் சூஃபிகளும் பல நேரங்களில் உறக்கமில்லை அவர்களுக்கு. எண்ணமெல்லாம் இறைவன், பார்வையெல்லாம் அவனை நோக்கி, உள்ளங்களெல்லாம் அவனை கொண்டு அமைதி. என்ன தூக்கம், என்ன விழிப்பு, உறக்கமும் விழிப்பும் அவன் நினைவில். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. 1000 அற்ப எண்ணங்களில் தூக்கத்தை இழந்திருக்கிறோம். 1000 அற்ப சுகத்துக்காக விழித்திருக்கிறோம். 1000 தீய உணர்வுகளோடு படுத்திருக்கிறோம். ஆனால் தூய்மையான விழிப்பும் தூய்மையான உறக்கமும் தூய்மையான இரவும் தூய்மையான பகலும் அவன் நினைவில் வாழ்கிற போது கிடைக்கிறது. மறக்கலாமா படைத்தவனை? அவன் ஒரு வினாடி நம்மை மறந்தால் நம்ம நிலை என்ன, நம்ம கதி என்ன? என்னை அவன் அசைக்கிறான், பேச வைக்கிறான், பேசும்போது செய்திகளை வெளியாக்குகிறான், குடிக்க செய்கிறான். பாத்திரத்தை தண்ணீர் வரும்போது தாகம் உணர வைத்தான், உணர்ந்த போது தூக்க வைத்தான், தூக்கிய போது குடிக்க வைத்தான், குடித்த போது உள்ளே செயல்படுத்த வைத்தான். அவன் அசைவு இல்லை என்றால் நான் இசைய முடியாது. அவனை எப்படி விளங்கினோம்? அவனை விட்டும் எவ்வளவு தூரமாகி போனோம்? அவனை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா போட்டி எதற்கு, பொறாமை எதற்கு, காழ்ப்புணர்ச்சி எதற்கு, விரோதங்கள் எதற்கு? ஒன்றுமே இருக்காது. சரியான மனிதனாகுவேன். இன்றைக்கு சரியான மனிதர்களை பார்க்க முடியவில்லை. காழ்ப்புணர்ச்சிகள் மிகைத்து போயிருக்கிறது. பாவ சிந்தனைகள் ஒவ்வொரு மனிதனையும் ரணப்படுத்துகிறது.
ஓடுவார். ஹரூன் ரஷீத் ஆற்றங்கரைக்கு வருகிறார். அவர் அந்த 3 மணிக்கு உட்காந்து வீட்டை கட்டிட்டு இருக்கிறார். ஆற்றங்கரையிலே மண் வீட்டை. மன்னர் பக்கத்தில் வந்து அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குது. புகழூல் என்ன வீடுன்னு கேட்டார். புகழூல் என்ன வீடு? சொர்க்க மாளிகை. யாருக்கு? அம்மா கேட்டு சொன்னாங்க பாருங்க, அது பாடம். மனைவி சொல்கிற சில விஷயத்தை மதிக்கணும், கேட்டுக்கிறணும். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பத்தையும் கொடுக்கலாம். நம்ம சொன்னால் அவங்க கேட்கணும்னு நினைக்கிற பல ஆண்கள் மனைவி சொன்னால் கேட்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அது டேஞ்சர். உங்களின் நல்ல வாழ்க்கைக்கு உங்கள் மனைவி அல்லாஹ் காரணமாக பல நேரங்களில் ஆக்குகிறான். என் மனைவி என் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப், சம உரிமை அவர்களுக்கு நான் கொடுத்தாக வேண்டும். மனைவியை மதிக்க கூட தெரியவில்லை என்றால் எப்படி நான் வாழ்வது? எப்படி என் குடும்பம் அழகாகும்? எப்படி என் குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கும்? எப்படி என் குடும்பம் மகிழ்ச்சியாக முடியும்? அல்லாஹ் பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவிகளை இணைத்து வைப்பானாக. ஆமீன் சொல்லுங்க. ஒன்றுபட்டு வாழச் செய்வானாக. ஒருவரை மற்றவர் புரிந்து வாழச் செய்வானாக. ஒருவருக்காக மற்றவர் விட்டு கொடுத்து வாழச் செய்வானாக. இல்லை இல்லை, கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்து, மனைவி கணவனை தேர்ந்தெடுத்து வாழச் செய்வானாக. என் விருப்பம் ஒன்று இருக்கலாம், என் மனைவியின் விருப்பம் வேறொன்றாக இருக்கலாம். என் விருப்பத்தை நான் மாற்றி என் மனைவியின் விருப்பத்திற்காக நான் மாறுவேன் என்றால் நான் நல்ல மனிதன். நான் நல்ல மனிதன். ஏதோ ஒரு மக்தப விழா, ஓதுங்கள், படியுங்கள், படிக்க வையுங்கள், மதரசாவுக்கு அனுப்புங்கள் என்று மாத்திரம் நாங்கள் சொல்லி முடிப்பதற்கு இல்லை. நீங்கள் வாழுங்கள் என்கிறோம். மதரசாக்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒழுக்கம். மதரசாக்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் இனிமையான குடும்பம். மதரசாக்கள் கற்றுக் கொடுக்கிற பாடம் இனிமையான வாழ்க்கை, இனிமையான குடும்பம், இனிமையான வாழ்வாதாரம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். மதரசாங்கிறது வெறும் இன்னே ஆபா சொல்லி கொடுப்பதல்ல, குர்ஆனை அழகுபட ஓதி கொடுப்பது மாத்திரம் அல்ல. மதரசாக்கள் இன்றைக்கு மனிதர்கள் உருவாக்கப்படுகிற ஃபேக்டரிகள். லட்சோப லட்ச நல்ல மனிதர்களை வார்த்தெடுக்கிறது. ஒழுக்கம் சார்ந்த பண்பாளர்களை உருவாக்குகிறது. எங்கள் தாய்மார்களும் உருவாக்க வேண்டும். என்ன வீடு? சொர்க்க வீடு கட்டுகிறேன் என்கிறார். யாருக்கு என்று கேட்டார் மன்னர். காசு கொடுத்தா வீட்டை கொடுப்பேன்னார். எந்த வீடுக்கு எல்லாம் ஒரே காசா? இல்லை இல்லை, வீட்டுக்கு தக்க தரம் வாரியாக பெரிய வீட்டை அவர் பிடிச்சிக்கிட்டார். இந்த வீடு எனக்கு வேணும்னார். அம்மாவை ஜூஸ் பண்ணுற மாதிரியான ஒரே வீடு தான். அதே அளவு அம்மா எப்படி ஜூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு. இந்த வீடு இது காசு எவ்வளோன்னு கேட்டார். 30,000 என்றார். எவ்வளோ? 30,000. சாயந்தரம் 7 மணிக்கு தான் அம்மாட்ட 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறார். இப்போ கொஞ்சம் கூடலாம், நேரம் கூடும்போது கொஞ்சம் கூடலாம். நம்ம ஊர் பழக்கம் ஒன்று இருக்குது, நேரம் கூடனா ரேட்டு குறையும். நேரம் கூடனா ஒரு பொருளுக்கு இப்போ 8 மணிக்கு ஒரு ரேட்டுனா 10 மணி தாண்டி ஆச்சுன்னா அதை விற்றுட்டு போகணும்னு ரேட்டை குறைச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆட்டோ காரு ராத்திரி பிந்த ரேட்டு கூடும். ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ போய் ஆட்டோ கேட்டிங்கன்னா 200 ரூபாய்க்கு வருவாங்க. ராத்திரி 3 மணிக்கு போய் கேட்டால் 300 ரூபா கேட்பாங்க. ஏன்னா அது அவங்க விடிய விடிய விழித்திருப்பதற்கு கொடுக்க வேண்டிய கூலி. அது ஆளை பொறுத்து வேலையை பொறுத்து வித்தியாசம் உண்டுமா இல்லையா? ஆனால் இவ்வளவு வித்தியாசமா? அம்மா வாங்கும் வீடு 30 தீனாரு, கணவர் வந்து கேட்கிற போது 30,000. கோவம் வந்துட்டு அரசர் பற்றியலா, அவர்கிட்ட கோடி கோடியாக சொத்து இருக்குது, நாடே அவர் கையில் இருக்குது. கோவம் வந்துச்சு. என்னப்பா நீ, சாயந்தரம் தானே எங்கள் வீட்டம்மா வந்து 30 தீனாருக்கு வாங்கிட்டு போனாங்க, இதே வீடு தானே நீ கொடுத்துருக்க, எனக்கு என்ன 30,000? அவர் சிரிச்சுக்கிட்டே குனிஞ்சிக்கிட்டே சொன்னாராம். இல்லை வீட்டம்மா வந்து சொர்க்க வீடை கேட்டாங்க, கொடுத்தேன். அவங்க சொர்க்கத்தை பார்க்காம கேட்டாங்க, நீங்கள் நேராக போய் பார்த்துட்டு வந்து கேட்டதுனால ரேட்டு கூட்டிகிட்டுன்னாராம். யார் ஞானிகள், யார் சூஃபிகள்? மன்னர் பார்த்த கனவை ஆற்றங்கரையில் இருந்து சொல்கிறார். அரண்மனையில் மன்னர் பார்க்கிறார் அந்த கனவை. மன்னர் சொர்க்கம் போகிறார். ஜுபைதா காத்தூனுடைய சுவன அரண்மனையை பார்க்கிறார். அந்த கனவை ஆற்றங்கரையில் இருக்கிற புஹுலூலுல் மஜ்னூன் சொல்கிறார் என்றால் அவர்தான் ஞானி, தெய்வீக ஞானி.
சொர்க்கம் நமது வாழ்க்கை, சொர்க்கம் அதை நோக்கி நமது பயணம். சொர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நமது இலக்கு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனத்திலெல்லாம் உயர்ந்த சுவனம். அஅலல் ஜன்னா, இமாம் புகாரி எழுதுவார், சுவனத்திலெல்லாம் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை அடைய வேண்டும், சுவனத்தையே கொடுக்கிற ரப்பை அடைய வேண்டும் என்பது எங்கள் இலக்கு. சொர்க்கம் என்ன சொர்க்கம்? என் ரப்பின் திருப்தி இல்லை என்றால் சொர்க்கமே வேண்டாம் என்றார்கள் ராபியத்துல் அதவியா. அன்னை ராபியத்துல் அதவியா தாய்மார்களுக்கு நான் சொல்வேன், இங்கே மாமன்னர் ஹாரூன் ரஷீதின் மனைவி ஜுபைதா காத்தூன் சரித்திரத்தின் மகுடம். அல்லாஹ்வின் அச்சம். ராத்திரி எல்லாம் நின்று நீண்ட நேரம் தொழுவார்கள் அம்மா. பகலெல்லாம் திருக்குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஒரு அரண்மனைக்கு சொந்தக்கார பெண்மணி, ஒரு நாட்டினுடைய அரசனுடைய அருமையான மகாராணி. மகாராணிங்கிற பெருமையெல்லாம் அம்மா விரும்பவில்லை. என் ரப்பின் மகிழ்ச்சியை நான் அடைய வேண்டுமே. நீ கோபுரத்தில் இருக்கலாம், கூரையில் இருக்கலாம், குடிசைக்குள்ளேயும் இருக்கலாம், அதில் மகிழ்ச்சி அல்லாவை கொண்டு இருக்க வேண்டும். பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைவதா? பதவிகளை கொண்டு மகிழ்ச்சி அடைவதா? இன்றைக்கு பதவியின் மகிழ்ச்சியில் இருக்கிற நாளை பல பேர் பதவியே காணாமல் போயிருப்பார்கள். பணத்தை கொண்டு சந்தோஷப்படும் பல பேர் நாளை பணமில்லாமல் இருப்பார்கள். நேற்றைய பணக்காரர்கள் இன்றைய ஏழைகள், இன்றைய ஏழைகள் நாளைய பணக்காரர்கள். அவன் யாரு கையிலையும் பணத்தை கொடுப்பான், கொடுத்தவன் எடுக்கவும் செய்வான். என் நிம்மதியெல்லாம் பணத்தை கொண்டு அல்ல, பதவியை கொண்டு அல்ல, மனிதனை கொண்டு அல்ல, வாழ்வை கொண்டு அல்ல, வாழ்வாதாரத்தை கொண்டு அல்ல. என் மகிழ்ச்சி எல்லாம் என்னை படைத்த அல்லாஹ்வை கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தை உன் காலடியில் போட்டு அழகு பார்ப்பான். அற்ப உலகத்திற்காக நீ அவனையே இழப்பதா? காசை அடைவதற்கு பள்ளிவாசலை விட்டும் தூரமாக்குவதா? சம்பாதிப்பதற்காக வேண்டி வணக்கத்தை விடுவதா? புரியவில்லையா உனக்கு? சம்பாத்தியத்தை அவன் கொடுக்கிறான். அவனை தொழாமல் வணங்காமல் சம்பாத்தியத்தை எப்படி அனுபவிக்க போகிறாய்? வெளிநாட்டுக்கு அவன் அழைத்து சென்றான். அங்கே போய் அவன் நினைவு இல்லாமல் நீ வாழ்ந்தால் மீண்டும் உன்னை அவன்தானே திரும்ப இங்கே அழைத்து வர வேண்டும். சம்பாதிக்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லை, உழைக்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லை. திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற சித்தாந்தம் அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதிக்கிறார்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். பள்ளிக்கு வாருங்கள், தொழுங்கள். தொழுகை முடிந்ததா? பள்ளிவாசலை விட்டு வெளியில போ. பூமியில் நிரம்ப பரப்பி இருக்கிறேன் பொருளை, அங்கே தேடுவாயாக, அதை அழுவாயாக, அதை சம்பாதிப்பாதாக. அல்லாஹ் சொன்னான் திருக்குரானில். திருக்குரான் ஒரு ஆன்மீக ஞானியை மாத்திரம் உருவாக்குவதில்லை, ஒவ்வொரு மனிதனையும் ஆன்மீக சிந்தனையில் உழைப்பையும் உழைப்புக்கு பின்னால் வரும் வருமானத்தையும் அழகாக தேடுவதற்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் நன்கு சம்பாதிக்க வேண்டும், அழகாக குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும், மனைவி கணவன் மகிழ்ச்சியாக வேண்டும், குழந்தைகள் குழந்தைகள் பலதை பெற்றெடுக்க வேண்டும். அதற்கெல்லாம் நிறைய அனுமதி. இத்தனையிலும் உங்கள் மனதை மாத்திரம் பறிகொடுத்து விடாதீர்கள். இதயம் அவனுக்கு சொந்தம், இதயத்துக்குள் அவன்தான் இருக்க வேண்டும். என் மனைவிக்கு என் மீது ரொம்ப பிரியம் உண்டு, எனக்கு என் மனைவியின் மீது அலாதியான பிரியம் இருக்கிறது. என் பிள்ளைகள் என் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்காக நான் எல்லாம் செய்கிற அளவிற்கு எனக்கு அவர்கள் மீதும் அன்பு இருக்கிறது. ஆனால் என் இதயம் என் ரப்புக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறேன். உள்ளத்தை நீங்கள் திறந்தால் இங்கே என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, உலகத்தின் எந்த மதிப்பும் இங்கே இல்லை. இங்கே என்னை படைத்தவன் இருக்கிறான். ஆனால் அதற்காக மனைவி விட்டும் நான் காடே கதியே என்று போவதா? பிள்ளைகள் மீது அன்பில்லாமல் வாழ்வதா? உன் பிள்ளைகளின் அன்பில் இறைவனை தேடு என்றார்கள் நபிகள் நாயகம். ஆன்மீகத்தை நிறைய பேர் சரியா புரியாம குழப்பம் நிறையா. ஆன்மீகம்னா வீட்டை விட்டு ஒதுங்கிறது இல்லை, மனைவி விட்டு ஒதுங்கிறது இல்லை, பிள்ளைகளை விட்டு தூரமாகிறது இல்லை. அழகாக பிள்ளைகளை உருவாக்கணும், அன்பு காட்டணும், மனைவியை மகிழ்விக்கணும், சிறப்பாக்கணும், பொருளாதாரத்தை தேடணும், வளமாகணும், எல்லாம் இருக்க வேண்டும். இதய துடிப்பு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். அதுதான்
அழகான ஆன்மீகம். எனவே உங்கள் எல்லோரையும் நோக்கி எங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மக்தபு மதரசாவின் விழாவின் வழியே கேட்கிறேன், இனி ஒருவர் அல்லாவை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. இனி ஒருவர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தொழுகையை விட்டு விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தேடிக்கொண்ட இழப்புகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அளிக்கிற சந்தோஷம், அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற சோதனை. அது பள்ளிவாசல் இங்கே, நீ எங்கோ இருப்பதா? உன் வீடு அல்லாஹ்வை மறந்த வீடாக இருப்பதா? இன்று நான் சொல்கிறேன், இந்த மதரசா உங்களுக்கு கொடுக்கிற அழகிய பாடம், ஒவ்வொருவர்களும் அவனை தொழுபவர்களாக வாழுங்கள், அவனை பயந்து வாழுங்கள். என் அன்பு இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இந்த சேவையெல்லாம் இறைவன் அங்கீகரிப்பான். ஆனால் கனபொழுது கூட இறைவனை மறந்து விடாதே. அவனை மறக்கும்போது தான் ஆபத்தான வாழ்க்கை வருது. ஏன் தண்ணிக்கு அடிமைப்படுகிறான்? ஏன் போதைக்கு அடிமை? ஏன் நாட்டிலே கொள்ளை? ஏன் கொலை? ஏன் கற்பழிப்பு? படைத்தவன் கண் முன்னால் காட்சி அளித்தால் அச்சம் இதயத்தில் இருக்குமையானால் எவனும் அது வருந்த மாட்டான், விபச்சார விடுதிக்கு செல்ல மாட்டான், கொலை செய்ய மாட்டான், இன்னொருவனை ஏமாற்ற மாட்டான். நாட்டில் எல்லாம் நடக்கும் என்றால் இங்கே தெய்வீக தன்மைகள் குறைந்து போகிறது, இரையச்சம் குறைகிறது. போதை அது டேஞ்சரானது. இளைஞர்களே, போதைக்கு அடிமைப்பட்டு விடாதீர்கள். நல்ல மனைவியை இழந்து விடுவீர்கள், நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியாமல் போய்விடுவீர்கள். போதைக்கு அடிமைப்படாதீர்கள். ஆயிரம் சொத்துக்களையும் சுகத்தையும் கொடுத்தால் கிடைக்கப்பெறாத உங்கள் உயிரையை இழந்து விடுவீர்கள். விலை மதிக்க முடியாத சுகத்தை போதை அழித்துவிடும். சின்ன வயசில் ஊனமாகி போவீர்கள், நடக்க முடியாது, செயல்பட முடியாது, ஆசையும் அழகும் நிறைந்த மனைவியை கூட சந்தோஷப்படுத்த முடியாது நீ போதைக்கு அடிமைப்பட்டால். ஆசையாக உன்னை நோக்கி அத்தா, தந்தை, அப்பா என்று வரும் உன் பிள்ளையை அந்த பார்வை கொண்டு உன்னால் பார்க்க முடியாது நீ போதைக்கு அடிமைப்பட்டால். ஆபத்தானது போதை. எல்லோருக்குமாக சொல்கிறேன், முற்றிலுமாக போதை விட்டும் விலகி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் எப்போதும் நான் மிளிர வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும். இதில் மகிழ்ச்சி ஆகிறதுக்கும் மிளிர்வதற்கும் சமுதாயத்திற்கு நான் ஞாபகப்படுத்துவேன். எவ்வளோ நேரம் பேசணும்னு அதற்கு கேட்கல. எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைம். நிறைய இடங்களில் உங்கள் முகத்தை பார்த்தே பேசிடுறது. நீங்கள் எங்களை பார்த்துட்டு இதே கவனத்தில் இருந்தீங்கன்னா விடிய விடிய பேசிடுவோம். நீங்கள் கொஞ்சம் அங்கே வாங்க பார்த்தீங்கன்னா முடிச்சிருவோம். அதனால் நீங்கள் பார்க்காம இருக்க வேண்டாம், சரியான நேரத்தில் நிறைவுபடுத்துவோம். வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் கிடைக்கணும், மனைவியின் திருப்தி கிடைக்கணும், பிள்ளைகளினுடைய அன்பு கிடைக்கணும், அல்லாஹ்வினுடைய அன்பும் கிடைக்கணும். ஈகோ பார்க்காதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈகோ டேஞ்சர். பெருமானாருக்கு ஒரு பேர் உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஈகோ ஃப்ரீ மேன். ஈகோ பார்க்கவே இல்லை. சாதாரண மனிதர்களை மதித்தார்கள், தோழர்களில் ஒருவராக தன்னை ஆக்கி கொண்டார்கள். வறுமை கோட்டில் கீழே இருந்தவர்கள், அழகான ஆடை கூட உடுத்த தெரியாதவர்களை தன் அருகாமையில் வைத்து மகிழ்ந்தார்கள், தட்டி கொடுத்தார்கள். உலகத்தில் மற்றவர்களால் கைவிடப்பட்டவர்களை, அனாதைகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். செருப்புவாறு அருந்தபோது தையல் தைப்பதற்கு ஓடவில்லை, தன் கையாலேயே தைத்தார்கள். ஏன்? அடக்கமும் இன்னொரு பக்கம் பணிவும் நிறைந்த வாழ்க்கை. தன்னை லேசாக அவர்கள் பார்த்ததால் உலக அரங்கில் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதங்களை தாண்டி உலக மனித இதயங்களில் ஜொலிக்கிறார்கள். வேண்டாம் ஈகோ, வேண்டாம் பெருமை, வேண்டாம் ஆணவம். நம்முடைய அன்பை காணாக்கிடுவது. நல்ல நண்பர்களை இழந்து விடுவீர்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்காக தயாராகி வர்றாங்க. அழகான ஆடை உடுத்துட்டு வர்றாங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்று சில முறை, வெள்ளிக்கிழமை குளிக்கணும், கட்டாயமாக குளிக்கணும்.
குளிப்பதை நான் சுன்னத்தாக்குகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம். ஆண்களும் பெண்களும் குளித்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை குளித்த பின்னால் இருப்பதில் நல்ல ஆடை அணியுங்கள். நேற்றணிந்த ஆடை அணியக்கூடாது. இன்னைக்கென்று ஒரு சரியான அழகான ஆடை, நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். தலையில் எண்ணெய் வைத்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். தலையில் எண்ணெய் வைத்து நறுமணம் பூசி நல்லாடை அணிந்து குளித்த நிலையில் பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள். அட்வான்ஸாக வாருங்கள், முன்னதாக வாருங்கள். யார் முன்னதாக வருகிறீர்களோ அல்லாவின் பதிவேட்டில் உங்கள் பேரும் முன்னதாக பதிவு செய்யப்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இமாம் மெம்பர் படியில் ஏறிவிட்டால் உங்களின் பெயர்கள் பதிவேட்டிலும் இடம்பெறாது என்றார்கள். இமாம் மெம்பர் படியில் ஏறிவிட்டால் உங்கள் பெயர்கள் பதிவேட்டிலும் பதிவு செய்யப்படாது. இன்றைக்கி இமாமு கீழே இறங்கும்போது நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. மெம்பர் படியில் இருந்தும் அவர் கீழே இறங்குற வரைக்கும் காத்திருக்கிறவங்க வேண்டாம். ஆரோக்கியமான நன்மைகளை இழப்பதா? வெள்ளிக்கிழமை முந்தி வாருங்கள். 11 மணிக்கு 12 மணிக்கு பள்ளிவாசல் ஃபுல்லாகணும். வருகிறார் நாட்டின் ஜனாதிபதி உமர் இப்னு அல் கத்தாப். அவள் வீட்டை விட்டு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு ஜும்மாவுக்கு வரும்போது வரும் வழியில் இருந்த ஒரு வீட்டின் மேலே இருக்கிற மடை இருக்க பாருங்க, அந்த குழாய், அந்த குழாயின் வழியே அங்கே அறுக்கப்பட்ட ஒரு உயிரினம், பறவையின் இறைச்சியின் பறவையின் இரத்தம் தண்ணியை வைத்து கழுகி அந்த மடையில் இருந்து வழிகிறது. அது ஜனாதிபதியின் ட்ரெஸ்ஸில் வழிந்து விட்டது. ஜும்மா ட்ரெஸ். வீட்டின் மேலே இருக்கிற அந்த மடை குழாய், அங்கே அந்த வீட்டில் அறுக்கப்பட்ட பறவையினுடைய இரத்தம் கழுகப்பட்டு இரத்தம் தண்ணீராக கலந்து அவங்க ஆடையை நினைக்க ஒரு பார்வை பார்க்குறாங்க. அங்கேருந்து அந்த இரத்தம் வழிந்து கொண்டு இருக்குது. ஜனாதிபதியினுடைய ட்ரெஸ் எல்லாம் வம்பா போச்சு. ஜும்மாவுக்கு வரணும், தொழணும், என்ன பண்ணுறது? அமீருல் மோமினின் உடனே வீட்டுக்கு போய் சட்டையை மாற்ற போகிறாங்க. தன்னோடு வந்த அதிகாரிகளுக்கு சட்டம் சொன்னாங்க, இந்த குழாயை அப்புறப்படுத்துங்கள் என்றார்கள். இந்த குழாயை அப்புறப்படுத்திடுங்க, இனி இந்த இடத்துல அந்த குழாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு இதனால் நோவினை என்றால் வேண்டாம் என்றாங்க. அது யாரோ வேறொருவருடைய வீடு, அப்புறப்படுத்த ஆர்டர் போட்டாங்க. வீட்டில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க, ஜும்மா முடித்தாங்க. ஜும்மா முடிச்சுட்டு வர்றாங்க. சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிற்கிறார்கள். யார் அப்பாஸ்? சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை. பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜனாதிபதியுடைய கையை பிடிச்சி கேட்டாங்க, என் வீட்டில் இருந்த குழாயை நீங்கள் அப்புறப்படுத்த கட்டளையிட்டீர்களா என்றார்கள். இப்போ தான் விளங்குது, அவங்களுக்கு தெரியும், நமக்கு விளங்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு அது பெருமானார் இருந்த வீடு. அந்த வீட்டில் நபியும் தங்குவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு அல்லவா நபியின் பெரிய தந்தையின் வீடு. ஆமான்னாங்க. நஜீஸ் வலிஞ்சிச்சு, அது தொழுகையாளிக்கு இடைஞ்சலாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அந்த குழாயை, அந்த மடையை வைத்தவர்கள் யார் தெரியுமா? நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் திருக்கரத்தால் வைத்த மடை அல்லவா அது என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் திருக்கரத்தால் அந்த குழாயை வச்சாங்க. என் பெருமான் வைத்த குழாயை அப்புறப்படுத்தி விட்டீர்களே என்றார்கள். அழுதாங்க ஜனாதிபதி, அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்களா தெரியாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, உடனே அந்த குழாயை வைக்க வேண்டும். அதை வைப்பது பெருமானாருடைய புனிதமான பரக்கத்தான அந்த கையால் வைக்கப்பட்ட குழாய் இல்லையா? இனி அதை வைப்பதற்கு பரக்கத்தான கரம் தங்கள் கரம். நீங்கள் தான் நபியின் குடும்பம். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெரிய தந்தை, உங்கள் கரத்தால் அதை வையுங்கள். ஹைட்டில் இருக்குது குழாய், அதற்கு ஏணி வேண்டும் இல்லையா? ஏறி நிற்பதற்கு இந்த ஜனாதிபதியின் முதுகுதான் அதற்கு ஏணி என்றார்கள். இந்த ஜனாதிபதியின் முதுகுக்கு மேல் ஏறுங்கள், ஏறி இந்த குழாயை வையுங்க. தப்பு நான் பண்ணிவிட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததை எடுத்து விட்டோன் அல்லவா, நான் குனிந்து நிற்கிறேன், நீங்கள் மேலே ஏறி வையுங்கள். இல்லை, அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நாங்கள் குழாய் வேணா வைக்கிறேன், உங்கள் முதுகில் ஏறுவதா? நாட்டுக்கே ஜனாதிபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசர் அல்லவா நீங்கள்? அனுமதிக்க மாட்டேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததை நான் எடுத்ததற்கு தண்டனையாகவும் நினைக்கிறேன். என் மேல் நீங்கள் ஏறி ஆக வேண்டும், இல்லை என்றால் இந்த ஜனாதிபதி போக மாட்டேன் என்று குனிந்து கொண்டார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மேலே ஏறுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டின் ஜனாதிபதி குனிந்து நிற்க அவர்களின் முதுகின் மீது ஏறுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழாய் எடுத்து வைக்கிறாங்க. வைத்தபோது உலகமே திரும்பி பார்த்தது. ஈகோ அவர்களுக்குள்ளே ரசூல் வைக்கவில்லை. நான் யார், எனக்கு உரிமை, இது ரத்தம் அழிந்தது, அந்த குழாய் அனுமதிக்க முடியாது, பேசவில்லை. நான் ஜனாதிபதி இல்லை என்ற பெருமை. என் பெருமானின் குடும்பம் நீங்கள் என் முதுகுக்கு மேல் ஏற வேண்டும். அவர் சொன்னார், நாங்க குடும்பம் உங்க முதுகுல ஏற தகுதி இல்லை. அதுதான் ஈகோவே இல்லாத மனிதர்களை இன்றைக்கும் தொடங்குகிறார்கள், ஜொலிக்கிறார்கள். சமூகம் அவர்களை நினைக்கிறது, பாராட்டுகிறது. அந்த வரலாறை 1000 பேர் கொண்டு அல்லாஹ் படிப்பினை பெறச் செய்கிறான். நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு ஈகோ பார்க்கிறோம், நண்பர்களிடத்தில் ஈகோ பார்க்கிறோம். நிறைய பேர் பேசுகிற பேச்செல்லாம் நான் யாருன்னு நினச்சிக்கிட்டப்பா, என்னை எப்படி ஆளுன்னு நினச்ச, நீ எங்கிட்ட மோதி பார்க்குறியா? அந்த பேச்சை இஸ்லாம் விரும்பாது, அல்லாஹ் விரும்ப மாட்டார், ரசூல் விரும்ப மாட்டாங்க. நான் யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நீ அல்லாஹ்வின் அடிமை, நானும் அடிமை, 2 பேரும் சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் மின் பனி ஆதம் வ ஆதம் மின் துராப், நீங்கள் எல்லாம் ஆதமின் மக்கள், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், மண்ணுக்கென்ன பெருமை என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணால் நீனும் நானும் உருவானேன், நமக்கென்ன பெருமை? நம்முடைய தந்தை மண்ணால் படைக்கப்பட்டார், என்ன பெருமை பேசி அலைகிறாய்? ஈகோவை காணாக்கி விடுங்கள். நான் வாழ்க்கையில் உயர வேண்டும், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற வேண்டும், குடும்பம் அழகாக இருக்கணும், வட்டாரங்கள் அழகாக இருக்கணும், நம்ம அடுத்த வீடுகளுக்கிடையே நேசவாசங்கள் இருக்கணும். அவங்கள பார்த்து நம்ம ஈகோ, நம்மை பார்த்து அவங்க ஈகோ விட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஈகோ ரொம்ப டேஞ்சர். 2வது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் எப்போதுமே என் உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் குர்ஆனுடைய தொடர்பு எப்போதும் இருக்கணும். அதை விட்டு நான் வெளியில் போகக்கூடாது. வீட்டில் பெண்கள் குர்ஆன் ஓதுங்க, டெய்லி எத்தனை ஜுஸு முடியும் ஓதுங்கள். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், குர்ஆன் உன் இதயத்தில் இருக்க வேண்டும். குர்ஆனே இல்லாத இதயம் அது இடிந்த கபருக்கு சமம் என்கிறார்கள். அது மண்ணா போன கபருக்கு சமம், புதை குழிக்கு சமம். அது என் இதயத்தில் குர்ஆனின் வசனங்கள் இல்லை என்றால் அது என்ன வாழ்க்கை? குர்ஆன் உடையவர்களாக வாழுங்கள். குர்ஆன் ஓதுவதும் பாக்கியம், பிறரை ஓதச் சொல்லி கேட்பதும் பாக்கியம், திருக்குர்ஆனின் வரிகளை பார்ப்பதும் பாக்கியம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை விட்டும் தூரமாயிடாதீங்க. குர்ஆன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இக்ரா, ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உலகத்தை, அண்டசராசரத்தை, பிரம்மாண்டமான பூமியை, மிக விசாலமான வானத்தை, இதை பாதுகாப்பதற்காக இருக்கிற மலைகளை படைத்தவன் அல்லாஹ் சொன்னான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்தவன் ரப்பின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஓத வேண்டும், ஓதாமல் ஒரு நாள் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் மதரசாவில் வந்து ஓதுவதற்கு நீங்கள் வாய்ப்புகளை வழங்குங்கள், நேரங்களை கொடுங்கள், அழகாக்கி அனுப்புங்கள். நதீஃபு அஃப்வாஹக்கும், உங்கள் வாய்களை சுத்தமாக வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அன்னகு தரீக்குல் குர்ஆன், குர்ஆன் வரும் பாதை இந்த வாய். குர்ஆன் எங்கிருந்து வருது? இந்த வாயிலிருந்து. நீ சுபு தொழும்போது பல் தொலக்காம வந்து சுபு தொழாதீர்கள், அதில் நாற்றம் இருக்கும். நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவீர்கள், அல்ஹம்தை ஓதுவீர்கள். குர்ஆன் வரும் இந்த வாய் சுத்தமாகட்டும். உங்கள் பிள்ளைகள் மக்தபுகளுக்கு அனுப்பப்படுகிற போது வாயை சுத்தமாக்குங்கள், அழகாக்கி அனுப்புங்கள், உங்களுக்கும் கூலி தரப்படும். எனவே திருக்குர்ஆன் ஒரு அழகிய நமது வாழ்க்கை. குர்ஆன் ஓதுபவர்களை, அந்த வீட்டை அஃபத்துஹுல் மலாயிகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீடு பாதுகாப்பு வளையத்துக்குள் வரும். யார்? மலக்குகள் உங்கள் வீட்டை பாதுகாப்பாதுகள். உங்கள் வீட்டில் குர்ஆன் ஓதுமையானால், ஓதப்படும் நிலை உருவாகுமையானால் உங்கள் வீட்டில் நீங்கள் ஓதுங்கள். பெண்களை சொல்கிறேன், குர்ஆன் ஓத தெரியவில்லையா? பழகுங்கள், முயற்சியுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் குர்ஆன் ஓதுபவர்களை, ஓதி தருபவர்களை இன்ஷா அல்லாஹ் எங்கள் நிர்வாக ஏற்பாடு செய்யும்.
ஓத வேண்டும். ஓதத் தெரியாது என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. உன் மடியில் வளருகிற உன் பிள்ளை நீந்தான் முதல் ஆசிரியை. எனக்கு யாசீன் எல்லாம் மக்தபில் போய் நான் ஓதல்ல, மதரசாவில் போய் ஓதல்ல. எங்கள் உம்மா காலையில் எழுந்திருச்சு என் தாயார் யாசீன் ஓதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் தான் டீ எல்லாம் போட்டு கொடுப்பேன். உம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பேன். எங்கள் அம்மா யாசீன் ஓத ஓத கேட்டு மனப்பாடம் செய்தேன். என் தாய் பக்கத்தில் இருந்து யாசீன் எனக்கு மனப்பாடம். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஓதினால் உங்கள் பிள்ளைகள் ஓதுகிறார்கள். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தான் அவர்களுக்கு ரோல் மாடல். தாயை போல் உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு தாயின் இடத்தை யாராலும் கொடுக்க முடியாது. எங்கள் உம்மாவுக்கு பின்னால் அந்த இடத்தை நிரப்புற பவர் யாருக்கும் இல்லை. மனைவிக்கென்று ஒரு இடம் உண்டு, தாய்க்கென்று ஒரு இடம் உண்டு. உங்கள் மடி பள்ளிக்கூடம், உங்கள் பிள்ளைகளின் முதல் பள்ளிக்கூடம். உங்கள் மடியில் உங்கள் பிள்ளைகள் உருவாக வேண்டும், அழகாக உருவாக வேண்டும், ஒழுக்கம் சார்ந்து உருவாக வேண்டும், பயபக்தியோடு உருவாக்க வேண்டும். இன்று அவர்கள் உருவாக்குவது எப்படியோ நாளை இந்த மண்ணின் அவர்கள் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். நாட்டுக்கே சேவை செய்யும் மனப்பான்மை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வளருகிற போதே கற்றுக் கொடுங்கள். விரிந்த வாழ்க்கையை சொல்லுங்கள், விசாலமான உள்ளத்தை கொடுங்கள். கஞ்சத்தனம் வேண்டாம், கோழைத்தனம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். எப்போதும் உணர்வோடு ஒழுக்கத்தோடு, இன்னொரு பக்கம் உள்ளத்தினுடைய தைரியத்தோடு உங்கள் பிள்ளைகளை வார்த்திடுங்கள். நான் நேரம் நிறைவாகிறது, ஒரு நிமிடத்தில் நான் நிறைவுபடுத்துகிறேன். வாழ்க்கை இறைவன் கொடுத்த கிஃப்ட். ஒவ்வொரு வினாடியும் அவன் கொடுத்த கிஃப்ட். சில வினாடிகளை பற்றி அறிஞர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது கோல்டு வினாடிகள் என்பார்கள். சில வினாடிகளை கோல்டு வினாடிகள் என்பார்கள். நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கைக்காக இறைவனால் தரப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் கோல்டு வினாடிகள். ஒவ்வொரு வினாடியும் கோல்டு வினாடிகள். ஒரு வினாடி, ஒரு நிமிடம் வீணாக கழித்து விடாதீர்கள். முயற்சி இல்லாமல் கழித்து விடாதீர்கள். படிக்காமல் கழித்து விடாதீர்கள். ஓதாமல் கழித்து விடாதீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு தரப்பட்ட கிஃப்ட். அது ஆண்டவனின் கிஃப்ட். நேரத்தை வீணடிப்பவர்களை விட பலகீனமானவர்கள் யாரும் இல்லை, நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. நேரத்தை வீணடிக்காதீர்கள். தொழுங்கள். ரமதான் வருகிறது, நோன்புக்கு தயாராகுங்கள். கையேந்துங்கள், கண்ணீர் வடியுங்கள். வாழ்க்கையில் தேவையா? அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் போய் உன் தேவையை சொல்லாதே. தேவையா? தக்பீர் கட்டு, அவன் முன்னால் நின்று குனிந்து விடு, தொழுது விடு. அவமானமில்லை. உன் கூட பிறந்த அண்ணன்ட போய் கூட உன் தேவையை கேட்டால் அது அவமானம். நாளைக்கு சொல்வான், என் தம்பி கஷ்டப்பட்டான், நான் தான் கொடுத்தேம்மா. அது அவமானம். உன் ரப்புட போ, அல்லாஹ் எனக்கு தேவை, தக்பீர் கட்டு, அவன் முன்னால் மண்டியிடு, குனிந்து விடு, கையேந்தி விடு, கண்ணீர் வெடித்து விடு. அத்தனையும் கண்ணியம். அவன் கொடுப்பான், மீண்டும் கேட்டாலும் கொடுப்பான். உன் சகோதரன் இன்று கொடுத்தான், நாளை நீ வந்தால் மனைவிட்ட சொல்வான், என் தம்பி வர்ற மாதிரி தெரியுது, வந்தால் தொட்டு கேட்பான், இல்லைன்னு சொல்லிடு. என் உடன் பிறந்தவன் நேற்று கொடுத்தான், நான் மீண்டும் கஷ்டத்திற்காக வந்தால் அவன் மனைவி சொல்வாள், அண்ணன் வீட்டில் இல்லை என்பார். நீ மீண்டும் அல்லாவின் தர்பாரில் வந்து அல்லாஹ் கஷ்டம் என்றால் அல்லாஹ் சொல்வான், இவன் எப்போது கஷ்டம் வந்தாலும் என்னிடத்தில் தான் வருவான், இன்னும் கொடுங்கள் என்பான். கேட்க கேட்க கொடுக்க காத்திருக்கிறவனிடத்தில் கேட்பதை மிஸ் பண்ணிவிட்டு நீ கேட்டால் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு உன்னை ஒதுக்குபவனிடத்தில் கையேந்துவதா? வேண்டாம். அவமானமான வாழ்க்கை. அழகாக வாழுங்கள். இறைவனிடத்தில் கேளுங்கள், இறைவனுக்கு தொழுங்கள், நோன்பு வையுங்கள், நல்லதை செய்யுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள், கஷ்டப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துங்கள், கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுங்கள், கல்வி கற்க காசு இல்லாதவர்களுக்கு காசு கொடுங்கள். இங்கே மதங்களை பார்க்காதீர்கள், ஜாதிகளை பார்க்காதீர்கள், மனிதர்களாக எல்லோரையும் பாருங்கள். நீங்கள் ஜொலிக்கிறீர்கள், உயருகிறீர்கள். எப்போதும் அல்லாவை மறந்த வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி உங்கள் வீடு அழகாகட்டும். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், குர்ஆனோடு வாழுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நாம் உருவாக்குவதற்கு எங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மக்தபு மதரசாவின் இந்த ஆண்டு விழா உங்கள் எல்லோருக்கும் இறைவன் நாடிவிட்டான்,
அழகான வாழ்க்கையை உட்கார வைத்தான். இந்த நாவின் வழியே அவன் பேசினான். மாறுவோம், வாழுவோம், உயர்வோம். இன்ஷா அல்லாஹ் நான் தங்கும் சொர்க்கத்தை பார்த்துதான் ரூஹு பிரிய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நிம்மதியை தருவானாக, சஞ்சலங்களை போக்குவானாக, வறுமையை நீக்குவானாக, தரித்திரமில்லாத வாழ்வை தருவானாக, யாருக்கும் அஞ்சாத வாழ்க்கையை தருவானாக, யாரிடத்திலும் கையேந்தாத வாழ்க்கையை தருவானாக, 4 பேருக்கு கொடுத்து வாழும் உயர்ந்த கரமாக நமது கரத்தை ஆக்குவானாக. கீழ் நோக்கி இருக்கும் கரத்தை விட மேல் நோக்கி இருக்கும் கரமே சிறந்தது என்கிறார்கள் சுந்தர நபிகள். எதுல் உல்யா ஹைரும் மின் எதுசுஃபுலா, வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது என்றார்கள். இரக்கமுள்ள இறைவா, கொடுக்கும் கையாக எங்கள் கையை ஆக்குவாயாக. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளின் கல்வியில் அபிவிருத்தியும் பரக்கத்தும் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளின் ஈமானில், அமலில், ரிசுக்கில் பரக்கத் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவாயாக. கணவன் மனைவி இன்று இணைபவர்கள் என்றும் இணைந்திருக்க வேண்டும், மரணம் வரையிலும் இணைந்திருக்க வேண்டும், அன்பு தழும்பி வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ வேண்டும், சொர்க்கத்திலும் இந்த உறவு தொடர வேண்டும். தௌஃபீக் செய்வாயாக. இதுவரையிலும் யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லையோ, ஆணுக்கு பெண்ணை, பெண்ணுக்கு ஆணை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, பொருத்தமான ஜோடிகளை விரைவாக கொடுப்பாயாக. திருமணமாகி யாரெல்லாம் செதறி கிடக்கிறார்களோ, அன்புக்காக இயங்குகிறார்களோ, அவர்களை இணைத்து வைப்பாயாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ, இரக்கமுள்ள ரப்பே, இந்த மஜ்லிஸை கொண்டு கேட்கிறோம், மிக விரைவாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. எங்கள் பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. எங்கள் வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக. வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. இந்த நாடு, நாங்கள் வாழ்கிற இந்திய தேசம், இது இறையாண்மை பெற்ற தேசமாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டில் கண்ணியம், மரியாதை எல்லாம் நிரம்பி இந்த நாடு உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக இங்கே நேசபாசத்தோடு அனைத்து சமய மக்களும் வாழ அருள்பாலிப்பாயாக. ஹயாத்தையும் வாழ்வையும் நீ கொடுக்கிற நாள் வரையிலும் நாங்கள் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்கி வைப்பாயாக. ஓடும் இரத்தத்திலும் உன் அன்பு கலந்து ஓட வைப்பாயாக. எங்கள் யாவரையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரைய ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேடையிலும் கீழையும் இருக்கிற சங்கைமிக்க உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து சிறப்பான இந்த நிர்வாகத்திற்கும் என் அன்பு இளைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு அழகாக நடப்பதற்கு தோள் கொடுத்து துணை நின்று பொருளால் உடலால் உழைத்தவர்களுக்கும், இதை முன்னெடுத்து நடத்துகிற நிர்வாகத்தோடு தோள் கொடுத்து நிற்கிற எங்கள் பள்ளியினுடைய ஆசான் மாணவ கண்மணிகளின் உருவாக்கத்தை தந்த சங்கைமிக்க யாசின் ஆலிம் ரஹீமி ஹதரத் அவர்களுக்கும் நிரம்ப வாழ்த்துக்களும் துஆவும் செய்து உங்கள் எல்லோரின் துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.